புது மழையில் உங்கள் பிள்ளைகளை விட்டுவிடாதீர்கள். வெளியான தகவலால் பெரும் அதிர்ச்சி. அப்படியே இருக்கே. பொதுவாக வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் புது மழையில் நனையக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கு காரணம் என்னவென்று ஒரு நாளாவது யோசித்து இருக்கிறீர்களா? அவர்கள் சொல்வது எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். முன்னோர்கள் எதை சொன்னாலும் அதில் ஒரு காரணம் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும். புது மழையில் ஏன் நனையக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால், இப்போ உள்ள காற்று மாசுபாடு தான் அதற்கு முக்கிய காரணம். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ், மேலும் கெமிக்கல் கம்பெனி, இவற்றில் உள்ள நச்சுக்கள், புகைகள் எல்லாம் வாகனத்தில் தான் சென்றடையும். இதனால் வானத்தில் ஒரு அசிடிட்டி உருவாகிவிடும். இதனால் வானத்தில் ஆங்காங்கே கெமிக்கல் உருவாகிவிடும். இது மழை வருவதனால் அந்த கெட்ட கெமிக்கலையும் இழுத்து கொண்டு வரும். இதில் நாம் நனைவதால் நமக்கு சளி, காய்ச்சல் உருவாகும். மேலும் பூமியில் உள்ள அமிலத்தன்மையும் மேலோங்கித்தான் செல்லுமாம். கோடை மாதங்களில் மாசுபாடு உச்சத்தில் இருக்கும். அது காற்றில் நுழைந்து தண்ணீருடன் ஆவியாகிறது. எனவே இந்த மாசுபாடுகள் மழைநீரில் உள்ளன. இந்த நச்சுக்கள் மற்றும் ரசாயனங்கள் உடலுக்கு ஆபத்தானவை. எனவே இந்த தீங்கு விளைவிக்கும் மழையில் நனையக்கூடாது. நீங்கள் ஈரமாகிவிட்டால் உங்கள் உடலை நன்கு சுத்தம் செய்ய பாக்டீரியா எதிர்ப்பு சோப்பு மற்றும் பாடி வாஷை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பருவத்தின் முதல் மழை அதிக மாசுக்கள் மற்றும் பிற நச்சுக்கூறுகள் காரணமாக அமிலமாக இருக்கும். வளிமண்டல வாயுக்களான சல்ஃபர் டை ஆக்சைடு, ட்ரையாக்சைடு நீரில் கரைக்கப்படும் போது கந்தக மற்றும் பிற அமிலங்களை உருவாக்குகின்றன. இது தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. இதனால்தான் மழையில் நனைந்த பிறகு குளிக்க வேண்டும். நீங்கள் ஈரமாகிவிட்டால் உடனடியாக உங்கள் தலையையும் உடலையும் துடைக்கவும். உடல் வெப்பநிலையை இயல்பு நிலைக்கு கொண்டு வர சாதாரண அல்லது வெதுவெதுப்பான நீரில் குளிக்கவும். உலர்ந்த ஆடைகளை மாற்றவும். சூடான பானம் அருந்துங்கள். இவையெல்லாம் பருவத்தில் வரும் புது மழை மற்றும் வெயில் காலத்தில் திடீரென்று வரும் மழைகளுக்கு மட்டும்தான். பருவத்தில் அடிக்கடி வரும் மழைகளில் சிறிதளவு நனையலாம். இதனால் மனபாரங்கள் குறையும் என்று சொல்வார்கள். ஆனால் மழையில் நனைந்தவுடன் குளித்து விட வேண்டும். அதுதான் முக்கியம். சவால்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா ஊபர்லாம் இருந்ததுனால எங்களுக்கு பெரிய சவாலே அவங்க தான். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போய் கை நீட்டி போட்டாங்கன்னா, சவாரி போட்டாங்கன்னா ஒரு இடத்துல 50 ரூபா கேட்குறோம். அந்த ஓலாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அதில் 30 ரூபா கொடுக்குறேன், 40 ரூபா கொடுக்குறேன்னு எங்கள் வயிற்றுல அடிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த சவாரி எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துச்சு. அதனால் ஃபோன் மூலியமாக தான் ஓடிட்டு இருக்கோம். தவிர எங்களுடைய நிலைமை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுல. ஏதோ கிடைக்கிற சவாரியை வச்சு பார்த்துப்போம். நான் ஸ்கூல் சவாரி தான் மோஸ்ட்லி ஓட்டுறேன். அதனால் அந்த சவாரியை ஃபர்தராக பண்ணி மாதம் எவ்வளோன்னு வாடகை கட்டுறதோ, மளிகை சாமான் கட்டுறதோ, வாங்குறதோ அதை வச்சு நான் லைஃப் ஓட்டிப்பேன். இந்த மே மாதம் தான் எனக்கு ரொம்ப கை கடிச்சிது. இந்த 1ஆம் தேதி எப்படா பிறக்கும் கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பசங்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டம். நான் அப்படி இல்லைனாலும் என் பிள்ளைங்களை நான் கவர்மெண்ட்டில் போடாமல் ப்ரைவேட்லேயே தான் படிக்க வைக்கிறேன். அதுங்க இன்னும் 1 வருஷம் போயிடுச்சுன்னா என் பையன் அடுத்த வருஷம் காலேஜ், பாப்பா 4th. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.